தாய் மக்களை நம்ம குளத்தூர்ல ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டாங்க. அந்த மக்களை பார்த்து இந்த கேடு கட்டவை என்ன பேசிருக்கான்னு பாருங்க. திருச்சி தேர்தல் எங்களுடைய தளபதி போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானத்தை இன்னைக்கு காலையில் நாங்கள் வச்சிருக்கோம். எங்களுடைய தன்ன தொகுதி எப்படி தெரியுமா, அப்படியே சிங்கப்பூர் மாதிரி மாத்தி வச்சிருந்தாரு. ஆனா கேடு கட்ட அந்த தொகுதி மக்கள் நினைச்சு பார்க்க முடியுமா? இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டாம். கேடு கட்ட என்ன பேசுறேன் அப்படின்னா, அதாவது இந்த ஸ்டாலின் தோத்துட்டாப்ல, பெரிய கத்தி தோத்துடுச்சு குளத்தூர்ல. அவனை தோக்கடிச்சு அந்த மக்களை, அதாவது தொகுதி மக்களை கேடு கட்டவன்னு சொல்றோம். அந்த கேட கிட்ட கேப்பு உனக்கு அறிவு இருக்கா? சொத்தத்தான் நீங்க சொத்துக்கு பதிலா டிஎம்கே எவனாச்சும் பேண்டு போடுற டீ திங்கிறடா பேப்பு மான. இந்த அறிவில்ல உங்களுக்கு எல்லாம் மக்களை எப்படி பேசணும்? ஏன் ஜெயிச்சுட்டா அவங்க உங்களுக்கு தங்கம், ஜெயிக்கலன்னா வந்துட்டு கேடு கட்டுவாங்கடா. இதையும் கேட்கறதுக்கு இந்த கூட்டம் ஒரு கை தட்டுறதுக்கு கூட்டம். டேய் குத்தடிமீங்களா, நீங்க எல்லாம் குத்தடிமீங்களா? வேற ஏதாவது சொல்லுங்கடா. நீங்க என்ன பண்றீங்க? சொத்த திங்கிறீங்களா? அவங்க பேண்டு போடுற டீ திங்கிறீங்களா? இது கூட கண்ணு தெரியாதா? அதுவும் போட்டு இவன் பேசுறது பெரிய கத்திக்கு சின்ன கத்திக்கு தெரியாமல இருக்கும். இதெல்லாம் அவனை எல்லாம் பேசி வச்சு பேசுறானுங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் பெரிய கத்திக்கு சின்ன கத்திக்கு. அவங்களுக்கு என்ன அப்படின்னா 75 வருஷமா நம்ம தமிழ்நாட்டை சொல்ல தின்னோசப்படுத்த வந்துட்டு நம்மளால தின்ன முடியாதேங்கிற அந்த வெறியில பேசிட்டு இருக்கானே. அவ்வளவுதான். மொத்தம் மக்களுக்கு ஒரு மயிரும் புரிந்து வரல. அவனுக்கு நல்லா இருக்கணும், அவன் குடும்பம் நல்லா இருக்கணும், அப்பாட்டி நல்லா இருக்கணும், பொண்டாட்டி நல்லா இருக்கணும். அவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கிட்டா நல்லது. புரிஞ்சுக்கிட்டு கதறிக்கிட்டே கொத்தடிமீங்க. அது இப்ப பேசினானே அவனுக்கு தான் இந்த பத்தி. டேய் மயிர